திருச்செங்கோடு காவிரி கூட்டு குடிநீர் குழாய்கள் சீரமைக்க கோரி பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே திருமணி முத்தாறு வாய்க்கால் வழியாக காவிரி கூட்டு குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. அதிக வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த இரும்பு குழாய்கள் துருப்பிடித்து உடைப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் அதிக அளவில் குடிநீர் வெளியேறி வீணாக்கி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உடனடியாக தலையிட வேண்டும். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தண்ணி இல்லாத கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அகரத்தில் இருக்கக்கூடிய கொத்தம்பாளையம் மேம்பாலத்தின் அடியில் பைப் லைன் என்பது இருந்தது. அந்த பைப் லைன் தொடர்ந்து மழை காலங்களில் இடிஞ்சு விழுந்து அந்த பைப்பெல்லாம் அடிச்சுட்டு போகுதுங்க தண்ணியில். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மக்களுக்கு தரணும்னா இந்த பாலத்தின் மேலே இரும்பு பைப் போடணும்னு சொல்லி 1.5 வருஷமாக கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் எந்த தலையீடும் செய்யாமல் இன்றைக்கி நாளைக்கு என்று தட்டி கழிக்கிறனால ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இப்போ நல்ல தண்ணி கொடுக்க முடியாமல் இருக்குது. உடனடியாக அரசு தலையிட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.